ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பெரியவனுக்கு எத்தனையோ அணுக்க தொண்டர்கள் இருக்கிற மாதிரி எத்தனையோ பக்தர்கள், பிரதோஷமாக ஆரம்பிச்சு, டாக்டர் கல்யாணராமன் ஆரம்பிச்சு, வெங்குடி டாக்டர் ஆரம்பிச்சு, நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். MS சுப்பலட்சுமி மாதிரி பல பேர் உண்டு. இவாளுக்கெல்லாம் பெரியவ தான் எல்லாமே, பெரியவ தான் எல்லாமே. ஏதாவது ஒண்ணு அப்படின்னா பெரியவாட்டு போடுவார். பிரதோஷமாமாக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல இருக்கிறப்ப, காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல ஹார்ட் திடீர்னு வெளியே இருக்கு, துடிச்சு போயிட்டு. அவ ஒய்ஃபு, பிரதோஷ மாமா ஒய்ஃப் என்ன பண்ற, பயந்து போய் ஆத்துக்காரரை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாங்க காஞ்சிபுரத்தில். அங்க டாக்டர் சோதனை பண்ணி பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப சிவியர் அட்டாக்கா இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்கு உடம்பு, நீ அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும், உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற. ரொம்ப சீரியஸ். இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வர வேண்டாம், தெளிவாக இருக்க. அவர் நினைச்சாருன்னா நம்மளை நல்லா வச்சுட்டு இருக்க முடியும். குருதான் இல்லாம, அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் நினைச்ச பணிக்குள் அப்படியே தள்ளிடுவார். இந்த கஷ்டத்தை நம்ம கண்ணுல காட்டாமலே தள்ளிடுவார். இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கோன்னே தெரியாம இருக்கும். அது குருநாதருடைய அனுக்கிரகம். அதற்கெல்லாம் நமக்கு நம்மளாம் பாத்தியதைப்பட்டிருக்கோமா, நமக்கெல்லாம் அந்த அருகதை இருக்காங்கிறது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த அனுகிரகம் வேணும்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பிரதோஷமாமா பாருங்க, அவன் மனைவி என்ன பண்ற, டாக்டர் சொல்ற உடனே ஐயோ உடனே ஒரு வண்டியை பிடிக்கணும், 2 மணி நேரத்துக்குள்ள சேரன்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறப்ப பிரதோஷமாமா சொல்றாராம், மடத்துக்கு போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிற. அப்ப காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், குறைஞ்சே 2 மணி நேரம் ஆகும். ஒரு காரை பிடிக்கணும், ஒரு காரை பிடிக்கணும், ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தேவையான பொருள் எடுத்துக்கணும், போகணும், அதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். 2 மணி நேரத்துக்குள்ள சேர்த்துடணும்னு சொல்லியிருக்காரு டாக்டர், ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே போகணும், உடனே கிளம்புங்க அப்படின்ட்டு. இவர் சொல்றார், மடத்தில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறார். மாமிக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, மாமிக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. பிரதோஷமாக அப்படின்னு சொன்னால் மாமி ஒன்றும் சொல்ல முடியாது. மாமா கோபக்காரர் வேற, ப்ராப்ளம் ஹார்ட் வேற, மடத்துக்கு வந்துட்டார். நம்ம நம்பினோன்னா அவர் காப்பாற்றுவார். இங்கே வந்துட்டார், இவற்றை விழுந்துட்டார், பார்த்தா பெரியவா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சட்டுன்னு போய் சொல்ல முடியல, பெரியவா நான் சென்னைக்கு போறேன், ஆஸ்பத்திரிக்கு போறேன், எனக்கு இது போல ப்ராப்ளமா சொல்லிட்டு போன முடியல. அதுதான் வந்திருக்காரு, பெரியவா அப்படியே பேசிட்டு இருக்காரு. இந்த கூட இருக்கிற சிப்பந்தி இருக்கார் இல்லையா, பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றவர், பிரதோஷ மாமா அவரோட மனைவியை பார்த்துட்டு, என்ன மாமி இங்கே வந்திருக்காள், என்ன விசேஷம், மாமி விஷயத்த சொல்றாங்க. ஓ அப்படியா, இப்போ பெரியவாளை பார்த்துட்டு சென்னைக்கு பெரியவாளா டாக்டர் கிட்ட. ஓ சரி, உங்களுக்கு ராத்திரிக்கு ஆகாரம் வேணுமே. அவரோட போல பாருங்க, இந்த சிப்பந்தி வெளில சாப்பிட மாட்டேன், பிரதோஷ மாமாவுக்கெல்லாம் வெளில சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு ராத்திரிக்கு ஆகாரம் வேணுமே, நான் பண்ணி கொடுத்துட்றேன், உப்பா பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் பெரியவாளை பார்த்து போகிறதுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் போயிட்டார்.
லைஃப்ல நல்ல குணங்களை நம்ம வரவழைச்சுக்கணும். காசு பணம்லாம் முக்கியமே கிடையாது. இது வேணும் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல குணங்கள், 4 பேருக்கு நம்மால முடிஞ்சதை செய்யணும். உதவிகள், அனுசரணை, ஆறுதலான பேச்சு, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவனும் நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். இதுதான் வாழ்க்கை. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள உட்காந்துட்டு நான் எனது குடும்பம், நம்ம அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். அவர் பாருங்க, சும்மா இந்த பெரியவாளுக்கு கைங்கரம் மட்டும் போகலாம், நான் உப்புமா பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க பேசிட்டு இருப்போம் போயிட்டார். இவன் பெரியவா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவ பேசியிருந்தவ உடனே பிரதோஷம் என்ன அப்படிங்கிற மாமி சொல்றா, அழுதுண்டே சொல்றா, பெரியவா இது போல இவருக்கு ப்ராப்ளமா, உடனே போகணும்னு சொல்றக்கா, 2 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கணுமா, சொல்லிட்டா பெரியவா. அப்படின்னா இங்கே வந்துட்டோனோ, சரி போயிட்டு பத்திரமா வா அப்படிங்கிறான். என்ன வார்த்தை சொன்ன? போயிட்டு பத்திரமா வா அப்படிங்கிற. அப்படின்னா இவர் ஹாஸ்பிட்டல் போனார்னா ட்ரீட்மெண்ட் நல்லபடி ஆகிடும், பத்திரமா திரும்பி வந்துடுவார்னு அர்த்தம். ஒரு மகான் வாக்கு பொய்யாகாது. போயிட்டு பத்திரமா வா அப்படிங்கிறாராம். போறார், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார், தங்குறார் ஹாஸ்பிட்டலில். எல்லாம் நல்ல வேலையா எல்லாமே ஆபத்தான காலகட்டத்துக்குள்ள எல்லாமே சரி பண்ணியாச்சு. பெரியவட்ட வர முடிச்ச பிறகு நேர வர, என்ன எல்லாம் சரியா எடுத்தோ அப்படிங்கிறாங்க. இவர் தானே சொன்னார் போயிட்டு பத்திரமா வருவேன், பத்திரமா வா அப்படின்னார் இல்லையா? இவர் தான் அதை சொல்லுவா. அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஆனா மகா பெரியவா தான் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கார், போயிட்டு வா பத்திரமா வா அப்படின்னு பெரியவா இன்னைக்கு அனுகிரகம் பண்ணினதே அவருக்கு எக்ஸ்டென்ஷனே சொல்லுவார். இது போல யார் இருக்க இன்னைக்கு போய் பெரியவாட பார்த்துட்டு தான் நான் போவேன் ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் சொல்ல முடியுமா? அதே போலதான் நெய்வேலி மகாலிங்கம் எல்லாம் பெரியவா தான் இருக்கு, எல்லாமே பெரியவா பைத்தியம்னு சொல்றோம் இல்லையா? பெரியவா பைத்தியம். இன்னைக்கு பார்க்கறோம் இல்லையா, சினிமா பைத்தியம், டிவி பைத்தியம் எவ்வளவு சொல்றோம் இல்லையா? அதை விட பெரியவா பைத்தியங்கிறது தேவையில்லை. இவர் அப்படிப்பட்ட பெரியவா பக்தர். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.